நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேற வழி இல்ல சார். அந்த பயலுக அப்படிதான் இருப்பானுங்க. அன்பா தோல்ல தூக்கி வச்சோம்னா தோல்ல ஏறி உட்காந்துக்கிட்டு காதை கடிப்பானுங்க. காலில் போட்டு மிதிச்சாதான் அவனுங்க கொஞ்சமாவது பயந்துக்கிட்டு படிப்பானுங்க. சார் சின்ன பசங்க சார், அவங்கள போய் அடி மிதிண்டா என்ன சார்? சார் குறும்புத்தனங்கிறது வேற, குரங்குத்தனங்கிறது வேற. ஆனா இவங்க பண்றது குறும்புத்தனம் கிடையாது, குரங்குத்தனம். சரியா சொன்னீங்க சார். விளையாட்டா பேசுறானுங்கன்னு சிரிச்சுட்டே இருந்தான்னு வச்சுங்க, விஷத்தை ஏத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதனால ஆரம்பத்திலே அடி பின்னி எடுக்கணும். அதுக்கப்புறம் தப்பா பேசுனா கூட ரொம்ப யோசிப்பானுங்க. சார் எனக்கெல்லாம் உங்க மெத்தடில் நம்பிக்கை இல்லை சார். எங்களுக்கு கூட தான் உங்க மெத்தடில் நம்பிக்கை இல்லை. அடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? அவனுங்க அப்படியே தான் இருக்கானுங்க. ஆனா நீங்க தான் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் ஸ்கூல்ல நடக்கிறதுல எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க இந்த வாத்தியார் வேலைக்கே லாயக்கில்லைங்கிறத எங்க மொத்த பேருடைய கருத்தம். சீக்கிரமா இந்த பயல்களை உங்க வழி கொண்டு வர பாருங்க, இல்லைன்னா உங்க வாத்தியார் வேலைக்கு ஆபத்து. பாலிஸ் தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்லைன்னா அப்படியே இருங்க. ஏன் சார் அன்பா நடக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பில்லை சார். அது யார்கிட்ட நடந்துக்கணுன்றதுல இருக்குல்ல. நாம காட்டுற அன்பு எழுத்தாப்புல இருக்கவனுக்கு புரியணும்ல. அப்பதான் அவன் நம்மளை மதிப்பான். குரங்கு கிட்ட போய் அன்பா தடவி கொடுத்தீங்கன்னா அது மேலே விழுந்து பிராண்டதான் செய்யும். ஏன்னா அதுக்கு அறிவு அவ்வளோதான். என்னதான் சொல்ல வரீங்க? இந்த பாருங்க சார், அடிக்கிறதும் அன்பு காட்டுறதும் உங்க இஷ்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் எங்களை மாதிரி ஒரு வாத்தியார் தான். பார்த்தாலே தெரியுது ஒரு சாதாரண குடும்பம்னு. 1000 கமிட்மெண்டோட நீங்களும் வந்திருப்பீங்க. ஏதோ உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற இடத்துல தான் நாங்கள் அப்படி பேசுறோம். வேணும்னா அறிவுரையா எடுத்துங்க, வேண்டாம்னா குப்பையில தூக்கி போடுங்க. போங்க சார், போய் 2 பேரை பொழந்து கட்டுங்க. நாளைக்கே ரிசல்ட் தெரியலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். என்ன குருவி, இப்பவும் இந்த பக்கமா இருந்து வருவேள், இன்னைக்கு இந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கேள். பழக்கமான ரூட்டை தான் தெரிஞ்சு வச்சுக்கிறிய, அதான் மாறி வந்தேன். வண்டி சத்தம் கூட கேட்கலையே. வண்டி சத்தத்தை கேட்டாதான் நீ பஞ்சாப் பறந்து உள்ள ஓடிறிய. அதனால தான் வண்டியை மொனிலே விட்டு சைலண்டா நடந்து வந்தேன். நான் இரு, எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறியா? தேதி என்ன ஆச்சு? 10ஆம் தேதி வட்டி தரேன்னு சொன்னியா இல்லையா? அப்படியா? நான் நொப்படியா? மிஸ்டர் குருவி, நீங்க தான் 10ஆம் தேதின்னு சொன்னேன். நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டுட்டேன். நானா தரேன்னு கமிட் பண்ணலையே. வேணா இரு குருவி, அமைதியா நீங்க ஆத்துக்கு போங்க, பணம் உங்களை தேடிட்டு வரும். கிடையாது கிடையாது, இன்னைக்கு நான் காசு வாங்காம இங்க இருந்து போற மாதிரி கிடையாது. குருவி, நீங்க வெயில்ல வந்திருக்கீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் பண்ணுங்க, வாங்க. சிவகாமி கையால ஒரு வா தூத்த சாப்பிடுவோம், வாங்க. சிவகாமி, அம்மா சிவகாமி, யாரு வந்திருக்கா பாரு, கொஞ்சம் தூத்தம் கொண்டு வாடியம்மா. ஐயரு வீக்னஸ பார்த்து அடிக்கிறானு. நீயா? சிவா, சாப்பாடுலாம் ஆயிடுச்சா? என்ன வேணும்? ஒன்னும் இல்ல, சும்மா தான் வந்தேன். சோழியன் குடுமி சும்மா ஆடாதே. என்னன்னு சொல்லுங்க. இல்ல, வாத்தியார் கடைக்கு போனோம்னு சொன்னாரு, அதான். கடைக்கா? ஆமா. எந்த கடைக்கு? சூனாகானா கடைக்கு. சூனாகானா கடைக்கா? குருவி, அப்ப நீ என்ன பார்க்க வரலையா? மாஸ்டர் பார்க்கத்தான் வந்தியா? அவரை பார்த்துட்டு உன்னையும் வந்து பாக்குறேன். சார் போலாமா? வா குருவி போலாம். என்ன சார் வாங்கணும்? என்ன வாங்கினியா? சார் என்ன சார் என்ன வாங்கணும்னு கேட்டா என்னையே என்ன வாங்கணும் தலை தேய்க்கிற என்ன வாங்கணும்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னீங்களா? என்னது? இதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. நான் என்ன உங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கேனா இல்ல வேலைக்கு வந்திருக்கேனா? இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி பாயிரல்? மனுஷாளுக்கு மனுஷால ஒத்தாசை பண்ணா குறைஞ்ச போயிடுவேன். சார் 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி கொடுக்குற நீங்களே உதவி செய்ய இப்படி யோசிக்கிறீங்க? யோ, உதவின்றது நம்மளா பார்த்து பண்றது, இதுக்கு பேர் வேலை வாங்குறது. சரி விடுங்க சார், அவங்க வேலை வாங்கல, நீங்க உதவி பண்றதா நினைச்சிட்டு போங்க. சரி, பணத்தை கொடுங்க. பணமா? என்ன பணம்? உங்களுக்கு தங்க இடம் கொடுத்து தினமும் சாப்பாடு போட்டு கவனிச்சேன்டா, பணம் கேக்குறே. அவ்வளவு நம்பிக்கை கூட இல்லையா எங்க மேல? நம்பிக்கையெல்லாம் இருக்கு, பணம் தான் இல்ல. சார் ஏன் சார் இப்படி போய் சொல்றீங்க? நான் போய் சொல்றேனா? நீ பாத்தியா? ஆமா சார், அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்க பணம் எடுத்தீங்கள, அப்ப பார்த்தேன். பாரு குருவி எப்படி பேசுறாருன்னு. இது பாருங்க, கணக்குல வச்சு கழிச்சிட்டு பாக்கியை கொடுங்க, அது போதும். என்ன மனுஷாலும்.
என்ன அந்த பொண்ணு என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு போகுது. சரி விடுங்க சார், அதான் சிவகாமி உங்களை மனுஷால மனுஷாலா? அவன் என்னைய மன்னிக்கிறேன். அட விடுங்க சார், வாங்க போலாம். பெரிய தொல்லை வாங்க சார். இருக்கு. முதல்ல வீட்டை மாத்தணும். சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு. சார் இந்த கடைக்கா? வேணாம் வேணாம், வேற கடைக்கு போவோம். ஏன் என்னாச்சு? இந்த கடைக்கு போனா என்னவா? இது ஹோல்சேல் கடை சார், மற்ற கடையை விட விலையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். யோ, ஹோல்சேல் கடையில் விலை கம்மியாக இருக்கும்ன்ற அப்புறம் இங்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற? இந்த கடையில பொட்டலம் இருக்கும் சார். பலசரு கடைன்னா பொட்டலம் இருக்கத்தாயே செய்ய. அந்த பொட்டலம் இல்ல சார், 7C பொட்டலம். 7C பொட்டலமா? ஆமா சார், 3வது பெஞ்சு கனியில அவங்க அப்பா கடை தான் சார் இது. ஓஹோ, அதுக்கு என்ன? அவனுங்க கண்ணில் படாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது சார். அட நீ ஒரு ஆளு, எதையாவது பேசிக்கிட்டு வாயா. என்ன சுனாகானா? வாகுருவி எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கியா? உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கதான் அம்பானி ஊரு ஊரா கடை ஆரம்பிக்கிறாரு. நல்லா ஆரம்பிக்கிட்டேன். நம்ம ஊர் பயல்களுக்கு அக்கௌண்ட்ல ஜாமான் கொடுத்தா அவருக்கே தெரியும் இங்க கடை வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. சார் யாரு? சாருதான் சாரு. சாருன்னு தெரியுது, யாருன்னு தானே உன்னை கேட்டேன். நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியாரு. அப்படியா? வணக்கம் வணக்கம் சார். வணக்கங்க. நான் சுனாகானா வாத்தியாருன்னு வணக்கம் பலமா வைக்கிறேன். அடிச்சவங்க இல்லையா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அவர் என்ன பியூனா? படிச்ச வாத்தியாரு ஐயா. அவருக்கு மரியாதை கொடுக்குறது இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு என்ன கவலைப்படுத்துற? சரி சரி, என்ன வேணும் சார்? கொடுங்க சார் உங்க லிஸ்ட. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க, இதில் எல்லாம் போடுங்க. வேலையெல்லாம் பார்த்து போடியா. உன் பையன் சாரோட கிளாஸ்ல தான் படிக்கிறான். அப்படியா? ஏன் சார், என் பையன் உங்ககிட்ட தான் படிக்கிறானா? ஆமா ஆமா. யோ, காய வச்சுட்டு சும்மாரியா, நீங்க எல்லாத்துக்கும் போடுற மாதிரி போடுங்க. டே கனி. அதான் கனி இல்ல, என்ன பிடிக்க வந்த சனி. இங்க வா. என்னப்பா? யார் வந்திருக்கான் பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எல்லாம் இல்ல, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா குட் ஈவினிங் சொல்லணும், சரியா? பையன் கிளாஸ்ல எப்படி சார்? ரொம்ப பிரமாதம். ஏய், உன்கிட்ட கேட்டேன், பேசாம இரு. நீங்க சொல்லுங்க சார், பையன் எப்படி? நான் வந்து 2 நாள் தான் ஆகுது, போக போக தானே தெரியும். படிப்பை விடுங்க சார், பழக்க வழக்கம் தானே முக்கியம். அதெல்லாம் அடிச்சு சொல்லி கொடுத்துருவோம்ல. டேய், லிஸ்ட போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், லிஸ்ட போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. மரியாதை தெரிஞ்ச பையன் நம்ம வய. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. ஆமா ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்ல, தங்கமான பையன் தான். அதுதானே பார்த்தேன். ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க சார், தோலை உரிச்சு புடுறேன். முதல்ல அவனை ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க. என்ன பண்றதுப்பா, இந்த கடையில கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு அவனை விட்டா வேற யாரும் இல்ல. கணக்கு வழக்கா? ஆமா சார், அதுல அவன் புலி. பண்டிகை நேரத்துல வந்து பாக்கணுமே, அவன் லிஸ்ட் போடுற வேகத்தை எம்பிட்டு கூட்டம் இருந்தாலும் சமாளிச்சிருக்கான் சார். அதுவும் இல்லாம இவன் படிச்சு பெருசா என்ன சார் ஆயிர போறான். நம்மளுக்கு 5-6 கடை இருக்கு, அதுல ஏதாவது ஒன்ன பாத்துக்கிட்டா கூட ஆயுசுக்கு உட்காந்து சாப்பிட போறான். அதுவும் இல்லாம என் தங்கச்சி மேல கோமதியை தான் அவன் கல்யாணம் முடிச்சாகணும். அது அவ பிறந்தப்ப பேசி முடிச்சாச்சு. என் தங்கச்சியும் ஒத்த காலில் நிக்கிறா. என்ன செய்யறது, நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது இல்லைங்க. தம்பி முடிச்சிட்டியா? மொத்தம் திம்பராயிச்சுப்பா. அப்படியா? சரி, இந்தாங்க சார். கனி, சாரோட சாமான்லாம் சீக்கிரம் கட்டி கொடுத்துறப்பா. குட் மார்னிங். உட்காருங்க. மேக்ஸ், சயின்ஸ் இது ரெண்டுலேயும் உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பார்த்துட்டு தான் நான் எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்றதை முடிவு பண்ணணும். சயின்ஸ் புக் எது, மேக்ஸ் புக் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியல. சைலன்ஸ். ஏய்,
ஏய் இந்திரா, என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஜோக் சொன்னீங்களா சார், அதான் சிரிப்பு வந்துச்சு. உங்க ஊர்ல எதுக்கு பேர் சிரிப்பாங்க? இந்த குசும்பு கொண்டு குறைச்சல் இல்ல. உட்கார. எந்திரி. டேபிள்ஸ் எல்லாம் தெரியுமா உனக்கு? உனக்கு தெரிஞ்ச டேபிள்ஸ் ஏதாவது சொல்லு. டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடிங் டேபிள். ஏண்டா சிரிக்கிறீங்க? இதுவும் டேபிள் தானா? அட பாவி, சார் கேட்டது இந்த டேபிள்டா. டேபிள்னா இங்கிலீஷ்ல வாய் பாடுற. உட்காரு. நீங்க எல்லாம் தூங்குறீங்களா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியணும். தூங்குறவனை தான் என்னால் எழுப்ப முடியும். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்னால் எழுப்ப முடியாது. நிஜமாவே உங்களுக்கெல்லாம் புரியலண்டா நல்லா சொல்லி கொடுக்கலாம். ஆனா புரிஞ்சுக்கிறவே மாட்டேன்னு ஆடம் பிடிக்கிறவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா தைரியமா கேள்வி கேளுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை பண்ணாதீங்க. ஏதாவது சொல்லி கொடுத்தா மட்டும் நக்கல் பண்ணி சிரிங்க. என்னடா டவுட் சார். பாடத்துல இருந்தா? இல்ல சார், பொதுவா தான். கேளு. மேக்ஸ் ஏன் சார் நம்ம மேக்ஸ்னு சொல்றோம்? மேத்தமெட்டிக்ஸ சுருக்கமா மேக்ஸ்னு சொல்லுவான். அதான் ஏன் சார் சொல்றோம்? அது ஒரு பேருடா. அதான் அந்த பேர் எப்படி சார் வந்துச்சு? அது கண்டுபிடிச்சிட்டு மேக்ஸ்னு பேர் வச்சாங்களா இல்ல மேக்ஸ்னு தெரிஞ்சே கண்டுபிடிச்சாங்களா சார்? அது மேக்ஸ்ல கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இதை தவிர வாழ்க்கைக்கு வேற எதுவும் தேவையில்ல தானே சார்? வந்து சூப்பரா கேட்டா நான் மண்டை கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. மண்டை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இனி அவனுக்கு பதில் சொல்லவே சாருக்கு டைம் சரியா இருக்கும். ஆமால, மண்டையா கொக்கம். சார் சொல்லுங்க சார். ஓ லெவலுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தான் எனக்கு தெரியல. அப்போ 7க்கு புரியுற மாதிரி உங்களால பாடம் எடுக்க முடியாதா சார்? சார் நாளைக்கு ஒழுங்கா படிச்சிட்டு வாங்க சார். சார் நாளைக்கு மறக்காம இம்போசிஷன் எழுதிட்டு வாங்க சார். ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் சார். போய் அப்பா அம்மா கூட்டு வாங்க சார். சைலன்ஸ். அமைதியா இருங்க. ஏன் சார் உசார் பண்றத கணக்கு பண்றாங்க சொல்றான்? ஏழெழுத்து படத்தில் நடித்த 3 எழுத்து நடிகைக்கும் 3 எழுத்து படத்தில் நடித்த 7 எழுத்து நடிகருக்கும் ரகசிய காதல். காமன்னா அது 4 வருது, இது 7, 3 அங்கிட்டு 3. இப்படி ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருந்தா ஸ்கூலு விளங்கின மாதிரி தான். சுப்பு, அங்க என்னமோ சொன்னீங்க, அது என்னையா சொன்ன? உங்களை போய் நான் சொல்லுவேனா சார்? நடிக்காதடா, நீ இதை விட கேவலமா சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா? நீங்க தான் புதுசா ஒரு மெத்த படிச்ச வேலைக்கு வச்சிருக்கீங்களே, அவனை சொன்ன. யாரு? ஸ்டாலினா? அவனைத்தான். அட விடுங்க சுப்பு, நம்ம ஸ்கூலுக்கு இப்பதான் நல்ல குவாலிஃபிகேஷனோட ஒருத்த வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கான். அவனை போய் திட்டிக்கிட்டு பார்க்க நல்ல பையனா தான் தெரியறான். உங்களுக்கு யாரத்தான் கெட்டவனா தெரிஞ்சது? எப்ப பாரு சேக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிக்கிட்டு. சுப்பு, உங்க ப்ராப்ளம் என்ன? என்ன பிரச்சனை? என்ன வேணும் உங்களுக்கு? அவனை இங்க வர சொல்லியிருக்கேன். எதுக்கு? பொழுது போகல, கொஞ்ச நேரம் ரம்மி ஆடலான்னு. எப்பா, எனக்கு இந்த ரம்மி எல்லாம் வராது. வேணும்னா கழுத ஆடலாமா? ஓகேயா? என்ன சார் கிண்டலா? கோவிச்சுக்காதீங்க. சரி, எதுக்கு ஸ்டாலினை வர சொன்னீங்க? அவனை ரிவ்யூ பண்ணணும். ஐயா,
அவன் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன புடலங்க ரிவ்யூ வேண்டி கிடக்கு. இப்படியே ஒரு மாசம் போனா இந்த ஸ்கூலை இழுத்து மூட வேண்டியதுதான். பரவாயில்லையா? ஸ்கூலை இழுத்து மூடுறதா? என்னையா சொல்ற? மே கமின் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே கமின் சார். கமின் சார். வணக்கம் சார். சார் நீங்க வர சொன்னீங்கன்னு பீன் சொன்னார் சார். நான் இல்லப்பா, இந்த இவர் தான் வர சொன்னார். உட்காருப்பா. சரி சார், இப்ப எதுக்கு கூப்பிட்டுருக்கோம்? உட்கார சொல்றீங்க? சார். பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். மிஸ்டர் ஸ்டாலின், நீங்க ஜாயின் பண்றப்ப ஹெச்எம் என்ன சொன்னாரு? சார் ஜாயின் பண்றப்போ நான் ஏகப்பட்ட விஷயங்களை அவருக்கு சொல்லியிருக்கேன். நீங்க அதுல எதை கேக்குறீங்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார். கிளாஸ் டீச்சருங்கிறது ஒரு பொறுப்பான வேலை. அந்த பொறுப்பு உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா சார். நீங்க அந்த பொறுப்போட நடந்துக்கிறீங்களா? கண்டிப்பா சார். என்ன பொறுப்பா நடந்து கிழிச்சீங்க? சுப்பு, ரொம்ப அவசரப்படாதீங்க, பொறுமை, நிதானமா பேசுங்க. என்ன சார் நிதானமா பேசுறது? நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல வேலை பார்த்தீங்க? ஹலோ, இங்கதான் சார் புள்ளியார் சொல்லி நாம தான் அவருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கோம். ஆனா ராத்திரியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இரவு பள்ளிக்கூடம் நடத்தி இருக்காரு. சார் என்ன சார், ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி நடந்துக்குங்க. கல்யாண புரோக்கர் மாதிரி நடந்துக்கிறீங்க சார். என்னன்னு சொன்னீங்கன்னா தப்பு இருந்தா திருத்திக்கலாம் சார். மொத்தமாவே எல்லாமே தப்பா தான் இருக்கு. அதை விடுங்க. முதல்ல உங்க கிளாஸ் பசங்க எவனா தேர்வானான்னு தெரியுமா? இதுக்காகவே அவங்க நல்லா கிளாஸ் எடுத்து ஒழுங்கா படிக்க வச்சு நல்ல ரிசல்ட் காட்டுவி சார். ரிசல்ட்டை விடுங்க, பொடலைங்க ரிசல்ட். 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாத்தையும் ஆல் பாஸ் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட் ஆர்டர். நீங்க பாடம் நடத்தினாலும் நடத்தாட்டியும் எல்லாரும் பாஸ் ஆயிடுவாங்க. நீங்க கிளாஸ் ரூமை என்ன கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க நானும் பார்த்தேன். ஹலோ, சொல்லுங்க. சுப்பையா தான் பேசுறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சார் என்னதான் பிரச்சனை சார்? அது ஒண்ணும் இல்லப்பா, அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா அவன் பேசுற எல்லாத்தையும் நீ காதுல போட்டுக்காத. அவன் ஏதாவது சொன்னா நீ மண்டே ஆட்டிக்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த அவன் வரான். உங்க கிளாஸ் பசங்க போடுற சத்தம் இங்க வரை கேக்குது. எல்லாம் ஆட்டம் போடுறாங்க, உங்களுக்கே லந்தா கொடுக்குறாங்க. ஒரு கிளாஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத வாத்தியார்லாம் என்ன சார் வாத்தியார்? என்ன சார் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லுங்க சார். சார் சரி பண்ணிடலாம் சார். இதே இடத்துல தமிழ் வாத்தியார் இருந்தா பசங்க மூச்சு விடுவானுங்களா? அவரை கண்ட உடனே டவுசர் நினைக்கிறாங்களே. ஏன்? பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும் சார். பெத்தவங்க பிள்ளை கொண்டு விடும்போது என்ன சொல்லி விடுறாங்க? 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் வெளுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஏன்? பிள்ளைங்களை பிடிக்காமலையா சொல்றாங்க? அவங்க எப்படியாவது உருப்பணும் தான் சார் சொல்றாங்க. பசங்களுக்கு படிப்பு அப்புறம் தான் சார். முதல்ல ஒழுக்கம் முக்கியம், டிசிப்ளின் முக்கியம். ஒழுக்கம், அடக்கம், இதைத்தான் நாம கத்து கொடுக்கணும். அதுதான் வாத்தியாரோட வேலை. சார் எனக்கு பசங்களை அடிக்கிறதுல நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை. அப்ப பேசாம வேலை அசைன்மெண்ட் எங்காவது ஆசிரமத்தில் போய் சேர்ந்துருங்க. சுப்பு, சும்மா சத்தம் போடாதீங்க. அவர் இப்பதான் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிடுவாரு. பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம்தான். இதை பாருங்க ஸ்டாலின், நீங்க உங்க பசங்களை அடிப்பீங்களோ இல்லைன்னா ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்து கொஞ்சுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னொரு முறை உங்க பசங்க ஒழுக்கமலம் நடந்துக்கிட்டாங்கன்னா நான் மேனேஜ்மெண்ட்ட பேசி வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியிருக்கும். வரேன் சார். ஸ்டாலின், ஒன்னும் யோசிக்காதீங்க. இந்த பசங்களை கொஞ்சம் சத்தம் போடாம விளையாடாம பாத்துக்குங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்.